கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு கட்டணம் உயர்வுக்கு சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் சுற்றுலா படகு சேவை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டணமானது 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், மாணவர்களுக்கு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வுக்கு சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் கட்டண உயர்வை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன டைம் வரும்போது 70 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் டிக்கெட் இருந்தது. இந்த திருப்பி அதை 100 ரூபாயும் ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல உள்ளே போனோம்னா விவேகானந்த மண்டபத்தில் 20 ரூபா 30 ரூபாங்க, அதையும் 40 ரூபா ஆக்கியிருக்காங்க. எல்லாமே விலை வசதிருக்காங்க எல்லா டிக்கெட்டோட ரேட்டையும். இது என்னென்னா எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட்டுகள் அதிகமாகவும் வருவாங்க.